எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படி தான் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினச்சி பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தால் இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில் தான் என்னால் இங்கே நிற்க முடியுது. எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இங்கே நான் நிற்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். காரைக்கால் பாலா டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமுதவாணன் தான். அவர் தான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுகிறான், எல்லாமே பண்ணுறான் அப்படின்னா அது அவர் தான் காரணம். யார் என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்போ நிறையா சொல்கிறாங்க, இந்த மனித மதம் பற்றிலாம் பேசும்போது யார் என்னன்னு தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும், நல்லா வரணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் நம்மன்னு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமாக நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி தாண்டி எவ்வளோ வார்த்தைன்னு சொல்லலாம். அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்க பொதியாரில் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, எல்லாருக்குமே வரந்தான். அப்புறம் விஜய் டிவியில் பண்ணதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட்டு அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், நான் படத்தில் வந்திருக்காது. அப்போ எங்களும் ஒரு கேள்வி இருக்கும், என்ன நம்ம இது ஐயோ ஏன்னா நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா, அப்போ வந்து இல்லைப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவாக இருக்காங்க, அவங்க இந்த போர்ஷன் வச்சுலாம், ஸோ இது அது கொஞ்சம் எடுத்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்டு தான், அவங்களும் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ நிறைய யோசிப்பேன், டைட்டில் கார்டில் நம்ம பேர் இருக்கோம், ஆனால் படத்தில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் ஷெரீஃப் அண்ணனும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து அந்த படத்தில் கோ டைரக்டராக இருந்தார், நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். அப்போ வந்து நிறைய நாங்கள் பேசுவோம். அப்போ வந்து ரணம்லாம் பண்ணலை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது என்னடா பண்ணுறேன் அப்படின்னு எப்படி இப்போ தான் விஜய் டிவி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதை நான் அப்படியே சரி வாடான்னு பேசிகிட்டு இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிட்டு, நான் பைக்கில் தான் வருவேன், நீங்கள் மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைக்கில் வரல, கேபில் வந்தேன் ஷூட்டிங்க்கு. கேபில் வந்துட்டு போகும்போது கேப் வரல, எங்கண்ணே என்ன கிண்டியாண்டை விட்டுறேன், நான் இங்கேருந்து போயிடுறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது, கிண்டியாண்டை வந்து அந்த லீமெல்டின் ஹோட்டல் வசதி இருக்க பிளாட்ஃபார்மில் உட்காந்து 2 பேர் டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ லைட்டாக மழை தூங்கினே இருக்கு, உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசியிருக்கேன், என்னடா பண்ண போகிறேன் அடுத்து அப்படின்னு தெரிலண்ணே, அந்த விஜய் டிவியில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போகிறேன், எங்கண்ணே சைட் ஆர்டிஸ்ட்கே கூப்பிட மாட்டாங்க என்னண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அதான்டா நானும் கதை எழுதிட்டுருக்கேன், சரி இப்போ நீ டேரக்ட் பண்ண எனக்கு ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். ஆமாம் அப்படி தான் கேட்டேன் அவர்கிட்ட சீரியஸாக. டேரக்ட்